வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் மாலா பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நான் உங்களுக்கு இட்லி மிளகாய் பொடி செஞ்சு கட்ட போறேன். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. நான் செஞ்சது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புது வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இட்லி மிளகாய் பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கிறேன். ஒரு 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 100 கிராம் வரமிளகாய், பெருங்காயம், 100 கிராம் எள்ளு, கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு ஆயில். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் வரமிளகாயை நல்லா வறுத்துக்கணும். மிளகாய் தீஞ்சிடாமல் நல்லா வறுக்கணும். இந்த காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அவ்வளோ வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் மிளகாயை கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுக்கணும். நல்லா வாசனை வரும் பாருங்கள், அது வரைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மாதிரி கடலைப்பருப்பு நல்லா வறுத்துடலாம், கலர் சேஞ்ச் ஆகும் வர. இப்போ இதையும் எடுத்துடலாம் பாருங்கள் பிளேட்டில். இப்போ கடாயில் ஆயில் வேண்டாம், வெறும் கடாயில் எள்ளை நல்லா வறுக்கணும். ஃப்ளேம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். எள்ளு தீஞ்சிட்டா கசப்பாக இருக்கும். எள்ளு தான் டேஸ்ட்டு கொடுக்கறது இட்லி பொடிக்கு. நல்லா வாசனையும் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். படப்படன்னு வெடிக்கும் பாருங்கள், அது அந்த போதும், இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இதுவும் பிளேட்டில் எடுத்துட்டு பாருங்கள், எடுத்தாச்சு. எல்லாம் ஆறணும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணலாம். தேவையான அளவு சால்ட், பெருங்காயம் இது சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் கொஞ்சம் கோர்ஸாகவே இருக்கணும். நல்லா பாருங்கள், குறைன்னு, இப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் இன்னும் ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம். டேஸ்டியான இட்லி பொடி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.